அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஜீவ பலி என்றால் என்ன? அநேகர நம்முடைய காரியமாக இருக்கும் ஜெபத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்துடைய உள்ளான ஆவிக்குரிய வெளிப்பாடை பார்த்தீங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். இது ஒரு உள்ளான மனுஷன். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் கொண்ட ஒரு ஆவிக்குரிய சரீரத்திற்கு முடிவே இல்லை, முடிவில்லாதது. அது நித்திய ஜீவனுக்குரியது. அதற்கு எந்த காரியமான முடிவு கிடையாது. இப்போ அதே மாமிசத்தில் பார்த்தீங்கன்னா உயிர், இருதயம், உடம்பு, இதற்கு முடிவு உண்டு. அதான் இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் செத்துட்டாருன்னுவாங்க. அதே மாதிரி உயிர் போயிடுச்சு, உடம்பு சரியில்லை, இது எல்லாமே இந்த மாமிசத்துக்குரியது. இங்கே இதை இரண்டுமாக ஒப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த மாமிசமான உயிர், இருதயம், உடம்பு இது பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஏனெண்டா இதுக்கு முடிவு உண்டு. அது இந்த பூமியோட சரி, இது பரலோகத்தை போக முடியாது. அப்போ இதை மாறணும். அப்போனா இது மாறணும்னா ஒன்று, உலக இச்சையிலிருந்து விடுதலை ஆகணும். சகல உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலிருந்தும் வெறுப்பு, கோபம், இன்பம், துன்பம் எல்லாமே, இது எல்லாமே எங்கன்னு பார்த்தா இதெல்லாம் உலகத்துக்குரியது. அப்போ இதிலிருந்து மாறினா மட்டும்தான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும், உலக இச்சையிலிருந்து. இப்போ இங்கே ஒரு காரியம் பாருங்க. பிலிப்பியர் 1:21. இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காரியங்களை கொடுத்துருக்கோம். உள்ளான மனுஷன், மாமிச மனுஷன். கிறிஸ்து எனக்கு ஜீவன் பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாவற்றிற்கும் ஜீவனை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவன் நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்ததுனால தான் இது முழுவதுமாக உயிர் பெற்றது. அதனால உள்ளான மனசுக்குள்ளாக ஆவிக்குரிய மனுஷனாக உள்ளான மனுஷன் தான் அவர் சொல்றாரு பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இப்போ உள்ளான மனுஷன். புறம்பாகன்னு பார்த்தீங்கன்னா சாவு எனக்கு ஆதாயம். சாவு இது மாமிசம், உலகத்துக்குள்ளது. இந்த புறம்பான மனுஷன். ஆதாயம் என்பது லாபம். இந்த லாபம், நஷ்டம் இது எல்லாமே உலகத்துக்குள்ளது. இங்கே பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், என் உள்ளான ஆவியாத்மா சரீரம் எல்லாமே என்னுடைய ஜீவனான அவர் தான். ஜீவ சுவாசத்தை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்தாரு அவருக்கு. சாவு எனக்கு ஆதாயம். இந்த மாமிசமான இதில் நான் இறந்துட்டேன்னா அது எனக்கு லாபம். ஏனென்றால் இது என்னை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் முழுமையாக நாம் கிறிஸ்துவனிடத்தில் இருப்பேன். இதனால தான் பவுலுடைய காரியத்தில் எல்லாவற்றையும், மாமிசமான எல்லா உலக காரியத்தையும் அவர் இழந்தார், எல்லாவற்றையும் விட்டார். அவ்வளவு பெரிய பணக்காரர். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டு முழுமையாக சுயமாகவே வேலை செய்து, ஒருவருக்கும் பாரமாக இல்லாமல் சுயமாக வேலை செய்து அதிலே சாப்பிட்டுட்டு அதிலே ஊழியம் பண்ணார். அவருக்காக எதையுமே அவர் சேர்த்து வைக்காதன்னு எதுவுமே, உலகபூர்வமான எதுக்குமே அவர் ஆசைப்படல. இதுதான் ஜீவ பலி என்பது. இரண்டுமாக நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு இன்னும் இந்த மாமிசத்துக்குள்ள காரியங்கள் நம்ம இடத்தில் உண்டாயிருந்தால் அதுக்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாச்சு.
அப்போ மாமிசத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா அனுதினமும் நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த நாளை உங்களோட கரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்போது, இந்த மாமிசத்தில் நான் முழுமையாக நான் விடுதலை ஆகணும்னா நீங்கள் என்னை எடுத்து நீங்கள் என்னை மாற்றுங்க. இந்த நாள் எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த நாளுக்கு பாத்திரவானாக தேவ நீதியின்படி நடப்பதற்கு என்னை எடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, இது நாம் இந்த பூமியில் இச்சையான பாவமான எந்த காரியங்கள் செய்தாலும் பரலோக நீதியின்படி அதை பாவமாக, உலகத்துக்கு பாவமாக இருக்கும், ஆனால் பரலோக நீதியின்படி நாம் ஒப்பு கொடுத்த காரியத்தின்படி பரலோகம் நம்ம அந்த நீதியின்படி தான் நம்மை நடத்தும். ஆனால் உலகத்திற்கு அது பாவமாக தெரியும். அதனால தான் அனுதினம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, இந்த நாள் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் என்னை எடுத்து வழி நடத்துங்க, நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க. இப்படி அனுதினமும், ஏன் அனுதினமும் ஒவ்வொரு நாட்களும் தேவன் நமக்கு புதிய நாளாக தான் கொடுக்குறாரு. நேற்றைக்கு உள்ள காரியத்தை காட்டிலும் இன்னைக்கு ஒரு காரியம், இப்படி புதிய புதிய நாளாக கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளுக்குள்ள வெளிப்பாடுகளும் அந்தந்த நாளுக்குள்ள காரியமாக வெளிப்படும். அதனால் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, இந்த நாளை முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் அனுதினமும் காலையில் நம்ம அதை ஒப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாமிசமான எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நீதியின்படி நம்மை அறியாமல் அவரே நம்மை நீதியின்படி நடத்துவார், பரலோக நீதியின்படி. சரி, இந்த ஜீவ பலி என்பதற்கு இதுதான் காரியம். சரி, இதுக்காக நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.